ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யாருக்குமான சட்டங்கள் மூன்றாவது சட்டத்தை பார்க்க போறோம். மூன்றாவது சட்டம் தலைப்பினானா அன்பாக இருக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பாட்டு பாடிட்டு எப்பயும் போல ஒரு வசனம் வாசிச்சுட்டு ஒரு கதை பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பாட்டு நம்ம பார்க்க போறோம், பாட போறோம். தாகம் தாகம் நின்றி எனக்காய் ஏங்கி நின்றி, தாகம் தாகம் நின்றி எனக்காய் ஏங்கி நின்றி, பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி, என் பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி, அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் முருகுதையா, அதை நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் முருகுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வசனம் பார்க்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாக இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். லூக்கா 7வது அதிகாரத்துல ஒரு கதை இருக்குது. பாவியான ஸ்திரீ பத்தி ஒரு கதை இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா ஒருத்தர் என்ன பண்றாரு, விருந்துக்கு சாப்பாட்டுக்கு ஒருத்தர் வந்து ஒரு பரிசேயனை அழைக்கிறாரு. ஏசப்பா விருந்துக்கு போறாரு. விருந்து நேரத்துல ஒரு பாவியான ஸ்திரீ என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஏசப்படி பாதத்துல கண்ணீர் சிந்தி தான் தலை முடியால அதை தொடச்சி முத்தம் செய்யறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த பரிசேயன் நினைக்கிறாரு, இவங்க பாவியான ஸ்திரீ ஆச்சு, இவரு ஏன் இது அக்செப்ட் பண்றாரு, இவர் ஒரு தீர்க்கதரிசி ஆச்சு, இவருக்கு தெரியாதா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப ஏசப்பா அந்த பரிசேயனை பார்த்து சொல்றாரு, ஒரு ஓமை சொல்றாரு. ஒரு எஜமானுக்கு 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க. ஒருவர் வந்து அதிக கடன் பட்டிருந்தாரு, அதிக பணம் வாங்கி அதிக கடன் பட்டிருந்தாரு. ஒருத்தர் கொஞ்சம் பணம் கொஞ்சம் வாங்கி கடன் பட்டிருந்தாரு. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிர்வாகம் எல்லாம் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல அந்த எஜமான் பண்ற 2 பேர் கடத்தையும் மன்னிச்சுறாரு. அப்ப யாரு அந்த எஜமானத்துல அதிகமா அன்பு கூறுவாங்க அப்படின்னு ஏசப்பா அந்த பரிசையை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு அந்த பரிசையை சொல்றாரு, யாருக்கு அதிகமா மன்னிக்கப்பட்டதோ அவர் தான் ரொம்ப அன்பு கூர்ந்தாரு அப்படின்னு. இந்த பாவியான மகளும் அநேக பாவங்கள் வந்து இவருக்கு மன்னிக்கப்பட்டது, அதனால இவர்கள் அன்பு கூர்ந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, எல்லா இடத்துலயும் நம்ம அன்பா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் வந்து யாராலையும் எப்போதும் பார்க்க முடியாது, பார்க்க கூடாது, பார்க்கவே முடியாது, அவர் ஒளியா இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம கடவுளுக்கு அன்பு கூறணும். அதே போல 2வது கற்பனையாக என்ன பண்ணணும், நம்ம சகோதர சகோதரத்துல மனிதர்கள் அன்பு கூறணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பைபிளோட முழு வேதாகமத்தின் கருத்து. ஒரு 2 முக்கியமான பிரதான கட்டளைனா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கடவுளிடத்துல அன்பு கூறணும், 2வது மனிதர்கிட்ட அன்பு கூறணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முக்கியமான கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம என்ன பண்ணணும், கடவுளத்துல எப்படி அன்பு கூறதுன்னா, அவர் பிரியமா வாயத்து, ஒழுக்கமா வாயத்து தான் கடத்த அன்பு கூறுது ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஒழுக்கமா வாழ்ந்து அவர் பிரியமா வந்து அவருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகள் நம்ம கை கொள்ளும் போது கடவுள் நம்ம கூடவே இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது மனிதத்தில் எப்படி அன்பு கூறுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம
அவங்களுக்கு நம்ம உதவி நம்ம கொடுக்கறது மூலம் அன்பு கூறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தாட்ஸ், ஒரு கருத்து நான் சொல்ல விரும்புறேன். சில பேர் அப்புறம் மனைவி இடத்துல பண்ண மாட்டாங்க, அன்பு கூற மாட்டாங்க. மனைவி இடத்துல வந்து பேரண்ட்ஸ் வைப்பாங்க, பிள்ளைகள் வைப்பாங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு கணவனுக்கு மனைவி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பேரண்ட்ஸும் வர அவங்களுக்கு அளவு கிடையாது. அவங்களுக்கு அப்புறம் பிள்ளைகளும் வரக்கூடாது. அந்த கணவன் மனைவி ஒரே சரீரமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பைபிள் வாசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் மனைவி இடத்துல அன்பு கூற மாட்டாங்க, அவங்க கூட பேச மாட்டாங்க, சரியா பேச மாட்டாங்க, அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, எப்பயும் வேலை பிஸின்னு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ற முக்கியமான கருத்து என்னன்னா, மனைவி இடத்துல ரொம்ப அன்பு கூறணும். மனைவியும் நம்மளும் ஒரே கணவனும் ஒரே சரீரமா இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள எல்லா ஒளிவு மர இது இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் அவங்க அன்பா இருக்கணும், அதுதான் கடவுள் வந்து விரும்புறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துல அன்பு கூறணும், எல்லா இடத்துல அன்பா இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்ல, பிரதர் சிஸ்டர்ஸ்ல, பேரண்ட்ஸ்ல, பிள்ளைகள் இடத்துல, எல்லா இடத்துல நம்ம அன்பா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் இன்னைக்கு இருக்கிற தாட்ஸ். எல்லா இடத்துல நம்ம அன்பா இருக்கணும். அன்பு தேவனால் உண்டா இருக்கிறது, அன்பு கூற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு பைபிள் வாசிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், bye, make a nice day, God bless you, bye friends, bye.